கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்து விடுகிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். அதிகாலை வேளையிலே சில குடும்பத்தில் ஆலயத்து கிளம்பிட்டு இருப்பீங்க. 77ஆம் சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்கள், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவில் என் கை தளராமல் விரிக்கப்பட்டு இருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அதிகாலையில் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருங்க. ஆலயத்தினுடைய நன்மைகளை குடும்பமாக பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை காலையில் எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை இருக்கு அப்படின்னா கூட முதல் சர்வீஸ்க்கு சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராம். ஏன்னா பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் முழுசும் தேவனுக்கு மட்டும்தான். ஒருவேளை எனக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் எனக்கு கொஞ்சம் லீவ் இருக்கு, குடும்பத்தில் விடுபட்ட காரியம் இருக்கு, நான் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு, அப்படி ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் இருந்தால் கூட ஒரு 2 மணி நேரம் தள்ளி வச்சுட்டு முதல்ல சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் மன நிறைவோடு ஆசீர்வதிப்பார். தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதித்தால் அவனுடைய சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் காலவேளையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். ஒரு குடும்பம் ஆலயத்துக்குள்ள போகும்போது நம்ம எத்தனையோ சூழ்நிலையிலே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆலயத்துக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருடைய இதயத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கருத்து உண்டு, ஒவ்வொரு காரியம் உண்டு. ஒரு குடும்பம் கண்ணீரினால் நிரம்பியிருக்கும், ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்திருக்கும், ஒரு குடும்பத்திலே திருமணம் முடிஞ்சிருக்கும், சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, வீட்டில் படுத்த படுக்கையில் இருப்பாங்க. பல சூழலிலே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்குள்ள போய் முதலாவது தேவனுக்கு போய் நன்றி சொல்லிடுவாங்க. அப்பா, எங்களுக்கு ஜீவன் தந்துக்கிறீங்கப்பா, எங்களுக்கு ஜீவன் தந்துக்கிறீங்கப்பா, நன்றிப்பா, உங்க கிருபையினால எங்களை நிரப்புங்கப்பா, ஆலயத்துக்குள்ள போய் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தோடு தொழுது கொள்வதற்குப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க இதயத்துல என்னெல்லாம் இருக்கும் எல்லாமே தேவனுடைய சமூகத்துல போய் கெஞ்சினேன். அப்போ கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தி தாழ்த்தி முழுசா அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். சில குடும்பம் இருதயம் ஃபுல்லா சில வேதனையினாலே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இல்லை பிள்ளைகளோட வாழ்க்கையில் பிரச்சனையா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு போயிடணும். ஏன்னா சில குடும்பத்தில் சர்ச்சைக்கு போகாமல் இருக்கிறீங்க, சில குடும்பத்தில் சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னாலே கஷ்டமாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே லீவ் இருக்கு, இன்னைக்கு தானே நாங்கள் கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுப்போம். நமக்கு உயிர் கொடுத்துருக்காருல்ல, நமக்கு ஜீவன் தந்திருக்காருல்ல, நம்ம தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருக்கணும். நன்றி சொல்லதான் நம்ம சர்ச்சுக்குள்ள போறோம், அப்பா முகத்தை பார்க்க போறோம், நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், துதிக்க போறோம், ஆராதனையில போய் கலந்து விட போறோம், தேவனோட வார்த்தையை கேட்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட ஆவியானவர் பேசணும். அப்பா ஆலயத்துல போய், அப்பா என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்க. அப்போ ஆலயத்தில் போய் அவரோட சமூகத்தில் போய் கெஞ்சும் போது
கர்த்தர் நம்ம கூட பேசுவார். கர்த்தர் நம்ம கூட பேசுவார். கர்த்தர் நம்ம கூட பேசுவார். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், மனுஷன்ட்ட கிடையாது. இந்த வசனத்தை நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். நான் தேவனை நோக்கி. இது கூட இல்லை, யாரும் கிடையாது. செல்போன் கிடையாது, மனுஷன் கிடையாது, உலகம் கிடையாது. நான் தேவனை நோக்கி. அப்ப நீங்களும் தேவனும் மட்டும்தான். அது கூட இல்லை, நோ, வேற யாரும் கிடையாது. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். அப்பாட்ட போய் பேசுறீங்க. உங்க இதயத்துல என்னெல்லாம் இருக்கோ அப்பாட்ட போய், அப்பா எனக்கு இப்படி தேவை இருக்குப்பா, என் வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குப்பா, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குப்பா, என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்குப்பா, நான் இப்படி பாஸ் ஆயிட்டேன்ப்பா, நான் இந்த எக்ஸாம் எழுதுனா நான் நல்லா எழுதிட்டேன்ப்பா. சில குடும்பத்தில் கல்யாணம் முடிஞ்சிருக்கும், எனக்கு நீங்கள் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வச்சிங்க, ஸ்தோத்திரம்ப்பா. ஆலயத்தில் போய் நன்றி காணிக்கை. பிறந்தநாள் காணிக்கை. ஆலயத்தில் போய் அவருடைய சமூகத்தில் போய் நன்றி செலுத்தும் போது தேவன் பார்ப்பார். என் பிள்ளை இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு எல்லாம் தேவன் பார்ப்பார். உற்சாகமா கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். இதெல்லாம் எப்போ? நம்ம ஆலயத்துக்குள்ள போய், தேவனுடைய சமூகத்துக்குள்ள போய், குடும்பமா போய் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருந்தாலே போதும். அங்க இருக்கிற யாரையும் நம்ம நோக்க வேண்டாம், மனுஷனே பார்க்க வேண்டாம். நமக்கு தேவன் ஆலயத்துல அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்துருக்கோம். ஒரு விக்கிர வழிபாடு இருக்கக்கூடாது. நம்ம போற இடம் கர்த்தரை தேட மட்டும்தான், மனுஷனை தேட அல்ல, உருவ வழிபாட தேட அல்ல, உலக வழிபாட தேடல, விக்கிரகாரணிக்குள்ள போல, ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை ஆராதிக்க, ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த நமக்கு ஜீவனை தந்திருக்காரு. சாட்சியா போய் ஆலயத்துல போய், அப்பா இந்த ஆலயத்துல எங்களுக்கு நாட்டப்பட்ட பிள்ளைங்களை வச்சிருக்கிறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அப்ப ஆலயத்துக்குள்ள போய், தேவனுடைய சமூகத்துல போய், உங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு வந்துருங்க. ஹல்லேலூயா. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு புறப்படுங்க. அண்ணே, எங்க ஊர்ல சர்ச்சை இல்லையே, நாங்க என்ன செய்ய? இதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஒருவேளை கூட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கா, போயிட்டு வாங்க. நான் வியாபாரத்தில் கடலில் கஷ்டப்பட்டு சொந்த ஊரை விட்டு போயிட்டேன். சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் போகணும். 17 கிலோமீட்டர் சண்டே குடும்பமாக போயிடும். 17 கிலோமீட்டர் கிட்ட வரும். தேவனை தேட ஞாயிற்றுக்கிழமை எத்தனை கிலோமீட்டர்னாலும் போயிட்டு வரும். தேவனை தேடுங்க, ஆவியோடு உண்மையோடு போய் தொழுது கொள்ளுங்க. கேளுங்க, அப்பா எனக்கு பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. தேவனுடைய சமூகத்தில் போய் கேளுங்க, தேவன் தருவார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். ஒருவேளை ரொம்ப ஆபத்தா இருக்குனே, இந்த பிரச்சனையில நான் வெளியில வர முடியல, அப்படி யாராவது இணைந்திருந்தால், என் ஆபத்து நாளில் கர்த்தரை தேடினேன். ஆண்டவரை தேடுங்க, மனுஷனை தேடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடுங்க. ஒருவேளை எனக்கு ஒரு ஆபத்து நாளா இருக்கு, நான் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன், நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், ஆண்டவரை தேடுங்க. இரவில் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிட்டு. அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சா, நேர சர்ச்சுக்குள்ள போயிருங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தம் ஓய்வு நாளில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. இணைந்துக்கிற குடும்பத்தை உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்.
அப்பா, எந்த குடும்பத்தில், எந்த நாட்டுக்குள்ள, எந்த இடத்துல இருக்கிறாங்களோ கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். சில தேசத்தில் ஆலயத்து போக முடியாத சூழ்நிலை, செய்தியை கேட்குறாங்க, ஆலயத்துக்கு கொஞ்சம் ஆசை இருக்கு, அவங்க இருக்கிற பகுதியில் ஆலயம் இல்லாமல் இருக்கு, அவங்க இருக்கிற பகுதியில் ஆலயம் கட்டப்படணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் இப்படி சொன்னீங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ளே ஆலயம் இல்லாமல் இருக்கோ தேவனை தொழுது கொள்ள அப்பா, அந்த மாவட்டத்துக்குள்ள, அந்த கிராமத்துக்குள்ள, அந்த சிட்டிக்குள்ள, அந்த நாட்டுக்குள்ளே ஆலயம் கட்டப்படணும். அந்த கிருபை தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேறு அடைங்க. ஆலயத்துக்கு போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பமா போய் தேவனுக்கு நன்றி செலுத்த கிருபை செய்யுங்க. ஆராதனையில கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆலயத்துக்கு சீக்கிரமா போக கிருபை செய்யுங்க. உம்முடைய சமூகத்துல போய் அமைதியா காத்திருக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய பாதப்புள்ள வந்து அமர்ந்திருக்க கிருபை தாங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல்ல, எந்த சூழக்கங்களும் ஆலயத்தில் போய் நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்த குடும்பத்திலே வேதனையோடு துக்கத்தோடு ஜெபிக்கிறோங்களோ சரீரத்தில் எல்லா பலவீனத்திலும் நீக்கி பூரண சுகம் தாங்க, பூரண சுகம் தாங்க, பூரண சுகம் தாங்க, பூரண சுகம் தாங்கப்பா, பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. இந்த நாளிலும் செய்தி கொடுக்கிற ஒவ்வொரு ஆலயத்தினுடைய மேய்ப்பனை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. போதிக்கிற அப்பா உம்முடைய தாசனை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. விசுவாசி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லாரையும் பரிசுத்தவளா நிரப்புங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்கிறாங்களோ எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஆராதனையில கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆலயத்துக்குள்ள அழைத்து கொண்டு போங்க. எல்லாரையும் கர்த்தர் தொடுங்கப்பா. யாரெல்லாம் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறாங்களோ அப்பா, ஞானஸ்தானம் எடுக்கணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஆவியில ஜெனிப்பிக்கப்படணும்ப்பா. பரலோகத்துல அப்பா ஜீவ புஸ்தகத்துல அப்பா இணைந்திருக்கிற குடும்பங்களுடைய பெயர் எழுதப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்படணும்ப்பா. நஸ்ரனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்த குடும்பத்துக்குள்ள எந்த பொல்லாத ஆவிகள் இருக்கோ நஸ்ரனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால விலகி போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் கர்த்தர் இந்த காலவேளையில சந்திக்கணும். பரிசுத்தம்ல ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு புறப்படணும். எந்த குடும்பத்துக்குள்ள ஆலயத்துக்குள்ள போகாமல் இருக்காங்களோ அந்த பிள்ளைகளே அப்பா கர்த்தர் பேசுங்க, கர்த்தர் பேசுங்க, கர்த்தர் பேசுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்கப்படணும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்திலே அப்பா மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல கற்பதனையா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல தேவைகள் உண்டு. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில பொறுப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விட்டு துதிகான மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலைவேளையிலே சர்ச்சை போயிட்டாங்க, கர்த்தர் கூட இருப்பார். அது மாத்திரமல்ல, தேவனர்களே மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.